ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 18ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோடைய விலை வந்து ₹105 வரைக்கும் குறைஞ்சிருந்ததுங்க. ஒரு கிராம் 22 கேரட் 9200 விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. இதனை அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ₹120 அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று காலையில் 8 மணி நிலவரப்படி எப்படி தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். நாம நேற்று இரவு போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை வந்து பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய விலையிலே இருக்கலாம், இன்னும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 30 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை சர்வதேச லெவல்லே வந்து குறைய தொடங்கி இருக்குங்க. ஆனாலுமே US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 45 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக் ஆகிருக்கு. ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை குறைஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து இங்கேயும் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருந்தது. நம்மளுக்கு வந்து குறைவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கும், ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அதாவது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைந்தாலும் இங்கே US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 45 பைசா நம்மளுக்கு வந்து வீக் ஆகிருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது ₹86 40 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து இருக்குது. நேற்று நம்மளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறப்போ US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ₹85.95 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ கிட்டத்தட்ட 45 பைசா நம்மளுக்கு வந்து வீக் ஆகிருக்கு. அதனால் நேற்றைய விலை பார்த்திங்கன்னா ₹9200 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. ஸோ அந்த ₹9200 இன்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ₹10 40 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 45 பைசா வந்து சரிஞ்சிருக்குங்க, அதாவது வீக் ஆகிருக்கு. அதனால தான் இந்த இது. அதனால் அதாவது சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை வந்து சற்று குறைஞ்சிருக்குங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து வீக் ஆகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு நேற்றைய ரூபாய் மதிப்பிலே அதாவது ₹85.95 இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ₹30 ஒரு ₹50 நம்மளுக்கு வந்து விலை வந்து குறைவதற்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மாறாக வந்து அங்கே குறைஞ்சிருந்தாலும் இங்கே வந்து இந்திய மதிப்பு வந்து நம்மளுக்கு வீக் ஆனதுனால கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது அதிகரிக்கவும் குறையவும் செய்யலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய விலையில் இருக்கலாம் ₹9200 இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 40 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. வெள்ளி பார்த்தீங்கன்னா நேற்று எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. ஆனால் வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா இன்று கிராமிற்கு ₹1 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்று ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேரப்படி இன்று நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியறது நாளைக்கு வந்து தெரிய வருங்க. ஸோ தெரிய வந்தால் ரேட் கட் பொறுத்து நம்மளுக்கு தங்கத்துறை விலை அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறுதுன்னு ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது ₹9200 இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 40 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறது 1/3 10 மணிக்கு தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.